மே காட் பிளஸ் யூ. இந்த மாசத்துல நான் உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த ஆசீர்வாதம் சொல்றேன். உங்களை பார்க்கிறவனே இவர் எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, எவன்லாம் இந்த சத்தியத்தை அசட்டையா நினைச்சு இதை பத்தி மட்டமா நினைச்சானோ அப்ப அவன் முன்னாடி இவன்லாம் இந்த சத்தியத்தை பேசுறவன் நிக்கணும் முத தனியா, அவனை நிப்பாற்றிவார் முத, அதுக்கப்புறம் தான் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்பதான் கடவுளுக்கு கூட இந்த சத்தியம் தான் சரியான சத்தியம்னு ஜனங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும். அப்ப ஏயா பியா டக்குன்னு சொல்லு, நான் பிரிக்க போறேன். ஏயா பியா ஏயா பியா ஏயா பியா, முதலாவது முடிவெடுத்து இந்த சத்தியத்தில் நான் நிக்கிறேன் டிக்ளேர் பண்ணு. இப்ப என்னதான் சொல்ல வர ஏயா பியா? ஏன்னா இப்ப தேவன் உன்னை அறியணும்னு விரும்புறாரு. ஜனங்களாக நீ அறியப்பட்டிருக்க வேண்டும், என் சந்ததி அறியப்பட்டிருக்க வேண்டும், என் சந்தானம் அறியப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது என்னை பார்க்கிறவர்கள் அடுத்து நடக்க போறது, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் 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 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அறியப்படுவார்கள். May God bless you. உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்க போகிறது. உங்களை பார்க்கிறவர்கள் மெய்யாகவே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை பார்ப்பார்கள். உன்னுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய கேரக்டர்ல இருந்து, உன்னுடைய குணங்கள், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சமாதானம், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கும்போது மெய்யாகவே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.